அண்ணா உங்க பேர் என்ன? நவாஸ்ண்ணா. என்ன வேலைண்ணா? நம்ம சென்னை, நம்ம ஊர் வந்து நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் வியாபாரத்துக்காண்டி ஒரு ஊரா போயிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்போ அந்த ஊர்ல இருந்து இங்க வர்றீங்கல்ல, உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? அப்படின்னு நம்ம திருப்பூர் மட்டும் இல்ல, திருப்பூர் மட்டும் சொல்ல முடியாது, நம்ம ஒரு ஊரா வியாபாரம் பார்த்துட்டு வரோம். எல்லா ஊருமே சரி, நம்மளுக்கு எந்த ஊருமே கைவிட்டதுல எல்லா ஊருமே நம்மளுக்கு நல்லபடியா வியாபாரம் இருக்கு. இப்ப திருப்பூர்ல வெளியூர்ல இருந்து வேலைக்கு வர்றாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு சரியா தவறா அந்த மாதிரி ஏதாவது தோணுதா? அதாவது சரியா தவறான அப்படிலாம் இல்ல. ஊர் விட்டு ஊர் வந்து பொழைக்கிறதுன்னு ஒரு இது இருக்கு. அதாவது எப்படின்னா இப்ப இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் பொழைக்கிறாங்க, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து பொழைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப சப்போஸ் பாத்தீங்கன்னா இப்ப கேரளால இருக்காங்க, கேரளால வந்து சென்னையில கடை வைக்கிறாங்க, சென்னையில இருக்கிறவங்க வந்து கேரளால வந்து கடை வைக்கிறாங்க. அப்படின்னு இருக்க பட்சத்துல பொழைப்பு எங்க வேணாலும் இருக்கு. அதை நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்திக்கணும். நம்ம சென்னையிலே இருந்திருப்போம். சென்னையில இருந்தேன்னு சொன்னா சென்னையில வந்து ஷூ கடை நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கனால இந்த ஊருங்க சைட்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. மெயினா கோயம்புத்தூர், திருப்பூர், நாங்க போறெல்லாம் சிட்டி ஊரா தான் போயிட்டு இருக்கோம். மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். போற ஊர்லாம் நல்லா இருக்கு. அதனால நாங்க சென்னையில அவ்வளவு நிறைய கடை இருக்கனால நாங்க இந்த பக்கம் வந்து வியாபாரம் பாக்குறோம். இது எத்தனை வருஷமா பண்றீங்க? இது வந்து ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆன்லைன் ப்ராடக்ட் ஆஃபர் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா இது வந்து 249 ரூபாய் விற்கக்கூடிய பொருள், அத வந்து நம்ம இப்ப வந்து 150 ரூபாய்க்கு ஆஃபரா கொடுக்குறோம். இதுல உங்களுக்கு லாபம் கட்டுப்படி ஆகும், ஆகாம இருக்காது. நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ் தான், அது ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.